வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சஜித் பிரேமதாச வலியுறுத்தல். நீண்ட காலமாக தாமதிக்கப்படுகின்ற மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ள பெப்ரல் அமைப்பு. ஜோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி பாலஸ்டர் ஆகியோருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு செப்டம்பர் 22 மீண்டும் விசாரணைக்கு. தமிழ் மக்களுக்கு எதிரான குற்றங்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் எடுத்துச் செல்ல வழிகள் உள்ளன. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மாலத்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இன்று முற்பகல் வெலானா சர்வதேச விமான நிலையத்தை அடைந்தார். அவரை வரவேற்கும் முகமாக மாலத்தீவின் தேசிய பாதுகாப்பு படையின் மரியாதைக்கு மத்தியில் ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு நேரில் வருகை தந்து வரவேற்றுள்ளார். விமான நிலையத்தின் விசேட விருந்தினர் வருகை பகுதிக்கு வந்த ஜனாதிபதியை சிறுமிகள் குழு ஒன்று அழகிய கலாச்சார நடனத்தோடு வரவேற்றது. ஜனாதிபதியும் அந்த சிறுமிகளுடன் நெருங்கிய உரையாடலில் ஈடுபட்டார். பின்னர் மாலத்தீவின் தலைநகர் மாலேவில் அமைந்துள்ள குடியரசு சதுக்கத்தில் ஜனாதிபதியை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு மாலத்தீவு தலைநகர் கலாநிதி முகமது மொய்சுவின் தலைமையில் நடைபெற்றது. மாலத்தீவு ஜனாதிபதி வழங்கிய அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். ஜூலை 30 வரை நீடிக்கும் இந்த விழாவில் அவர் மாலத்தீவின் ஜனாதிபதி உள்ளிட்ட உயர்மட்ட அரசு தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க உள்ளார். இலங்கை மாலத்தீவு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இந்த விஜயத்தின் போது கையெழுத்தாக உள்ளது. அதேபோல் மாலத்தீவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகள் ஆலயம் ஏற்பாடு செய்துள்ள வர்த்தக மன்றத்துடன் சந்திப்பும் மற்றும் மாலத்தீவில் வாழும் இலங்கையர்களையும் சந்தித்து பேசுவதும் ஜனாதிபதியின் நிகழ்ச்சியில் உள்ளடங்குகிறது. இந்த விஜயத்தில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் அரசாங்கத்தின் மூத்த அதிகாரிகள் குழுவும் ஜனாதிபதியுடன் இணைந்து பங்கேற்றுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதாரத்திற்கு 50%க்கும் அதிகமான பங்களிப்பை வழங்கும் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் பிரச்சனைகளை அவதானித்து நிரந்தரமான தீர்வுகளை வழங்க அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். சிட்டிசன்ஸ் வாய்ஸ் வேலை திட்டத்தின் கீழ் சஜித் தலைமையில் தொழில் முனைவோர் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார். தேர்தலுக்கான காலத்தில் காட்டிய ஆதரவை செயலில் காட்ட வேண்டிய தருணம் இதுவென்றும் குறித்த தொழில் முனைவோர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், நோய் தொற்று மற்றும் நாட்டின் பங்குரோத்து நிலையில் பாதிக்கப்பட்ட நிலையில் அரசு எந்தவிதமான நிவாரணம் வழங்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். 2028 வெளிநாட்டு கடன்களை செலுத்த வேண்டிய கட்டாயம் நிலவும் சூழ்நிலையில் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த துறையின் பங்களிப்பு முக்கியமானதாக இருப்பதால் நிலையான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் வங்கிகளின் செயல்பாடுகள், கடன் வட்டி சுமைகள் உள்ளிட்ட விடயங்களில் பாராளுமன்றத்தில் இது தொடர்பான தீர்வுகளை முன்வைக்கப் போவதாகவும் முறையற்ற வட்டி சுமைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். நீண்ட காலமாக தாமதிக்கப்படுகின்ற மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் வலியுறுத்தியுள்ளது. அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2014 செப்டம்பர் 20 அன்று மாகாண சபைகளின் பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து 11 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் தேர்தல் நடத்தப்படாதது முக்கியமான கவலைக்குரிய விடயமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டத்தின்படி மாகாண சபை தேர்தல்கள் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டும். ஆனால் அரசியல் மற்றும் நிர்வாக தாமதங்கள் காரணமாக இது இதுவரை செயல்படுத்தப்படவில்லை என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் தொடர்ந்து தேர்தலுக்கான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதையும், இருந்த போதிலும் தேவையான சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் பெப்ரல் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் மாகாண சபை சட்டம் அல்லது மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுமாயின் அது தேர்தல் நடவடிக்கையை மேலும் தாமதப்படுத்தும் அபாயம் இருப்பதாகவும், எனவே தற்போதைய சட்டத்தில் ஏற்புடைய தீர்வை நோக்கி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவில் சமூகங்கள் மற்றும் ஆர்வலர்கள் தேர்தலுக்காக தங்கள் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி வருகின்றார்கள் என்றும் அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அமைச்சு எச்சரித்துள்ளது. பொது பிரதிநிதித்துவத்தையும் ஜனநாயக ஆட்சி நிலைநிறுத்தத்தை உறுதி செய்வதற்காக தேர்தல்களை தாமதமின்றி நடத்துவது இன்றியமையாதது என்று பெப்ரல் அமைப்பு உறுதியுடன் தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீனவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மகர நீதிவான் காஞ்சன டி சில்வா இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இன்று காணொலி அழைப்பு மூலமாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபர்களை விசாரித்த போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கு 2010 ஆண்டு கிரிபத்குட பகுதியில் உள்ள அரச காணியை போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்த சம்பவம் தொடர்புடையது. இதன் காரணமாக பிரசன்ன ரணவீரவுக்கு எதிராக நீதிமன்றம் முந்தைய காலத்தில் பிடியாணை பிறப்பித்திருந்தது. அந்த பிடியாணையை தொடர்ந்து அவர் நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்த நிலையில் கடந்த மே மாதம் 7 நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அதன் பின்னர் அவர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்குடன் தொடர்புடைய மற்றொரு முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா உள்ளிட்ட மூவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
சுமார் 73 மில்லியன் பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமாக கையாண்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டைசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி சகன் மாமா பண்டார முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. ஜோசித ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பஸ் மெண்டிஸ் வழக்கின் முக்கிய ஆதாரமாக தடயவியல் கணக்காய்வு அறிக்கையினை சமர்ப்பித்ததோடு அதன் அடிப்படையில் ஆய்வுக்காக பயன்படுத்தப்பட்ட மின்னஞ்சல்கள் உள்ளிட்ட தகவல்களை கொண்ட 26 சிடிக்கள், 8 யூஎஸ்பி சாதனங்கள், ஒரு ஹார்ட் டிஸ்க், ஒரு மடிக்கணினி மற்றும் CPU ஆகியவற்றை அணுக அனுமதி கோரினார். அரசு தரப்பு எந்த விதத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்து இதனைத் தொடர்ந்து வழக்கினை செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் சொத்துக்களின் மீதான முறைப்படி கணக்கீடு செய்யப்படாத சொத்துக்களை கையாண்டமை தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் சட்டமா அதிபரால் இந்த வழக்கு தொடரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார மற்றும் அரசியல் நோக்கங்களையே தற்போதைய அரசாங்கம் பின்பற்றி வருவதாகவும், கல்வி மறுசீரமைப்பை செயல்படுத்த விரும்பினால் முதலில் மக்கள் விடுதலை முன்னணியின் ஆசிரியர் சங்கங்களும் பல்கலைக்கழக மாணவர் சங்கங்களும் அகற்றப்பட வேண்டும் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு கூறியிருந்தார். மேலும் அவர் கூறுகையில் இந்த அரசாங்கம் இன்னமும் எந்த ஒரு தனித்துவமான பொருளாதார நடவடிக்கையை மேற்கொண்டது கிடையாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உருவாக்கிய பொருளாதார கொள்கைகளையே தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தி வருகிறது. அதுபோலவே தற்போது பேசப்படும் கல்வி மறுசீரமைப்பும் ரணில் விக்ரமசிங்கவின் கல்விக் கொள்கையின் பெயர் மாற்றப்பட்ட பதிப்பே ஆகும். உண்மையான கல்வி மாற்றத்தை உருவாக்க விரும்பினால் மக்கள் விடுதலை முன்னணியின் கீழ் செயல்படும் ஆசிரியர் சங்கங்களும் பல்கலைக்கழக மாணவர் சங்கங்களும் முதலில் அகற்றப்பட வேண்டும். இந்த அமைப்புகள் தான் ரகளை கலாச்சாரத்தை பல்கலைக்கழகங்களுக்கு அறிமுகப்படுத்தியவை என்றும் அதனை கொண்டு செல்லும் என்றும் அவர் கூறியிருந்தார். கல்வி மறுசீரமைப்புகளின் நவீன உலக தேவைகளுக்கு ஏற்ப அமைய வேண்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் கல்வி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் நோக்கங்களை கல்வி திட்டங்களில் இணைத்து பார்ப்பது ஏற்கத்தக்கதல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இன்று ஹம்பாந்தோட்டை மஜிஸ்திரேட் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்த வழக்குக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத நிலையிலே அவருக்கு இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ரோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத நாடாக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனங்களிப்பு சம்பவங்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் எடுத்துச் செல்லும் வழிகள் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கொழும்பு YMCA மண்டபத்தில் நடைபெற்ற 1983 கருப்பு ஜூலை நேற்று இன்று நாளை என்ற தலைப்பிலான மக்கள் கருத்தாய்வு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 1983 கருப்பு ஜூலை ஒரு நினைவாக இல்லாமல் அதில் உயிரிழந்த உறவுகளுக்கு நீதி கிடைக்க செய்வதற்காக நாம் செயல்படும் அதே நேரம் யுத்தம், கொள்கை மற்றும் சமூக நீதிக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்களின் ஈகையினையும் உணர்ந்து செயல்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனங்களிப்பு மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் 12 ஆண்டுகளாக ஐநா மனித உரிமை பேரவையில் நிலுவையில் உள்ளது. எனினும் புதிய நடவடிக்கைகள் இல்லாமல் தீர்மானங்கள் மட்டுமே நிறைவேற்றப்படும் சூழல் உருவாகியுள்ளது. அதனை மாற்றும் வகையில் அனைத்து தமிழ் கட்சிகளும் சிவில் சமூகங்களும் ஒன்றிணைந்து புதிய தீர்மானங்களை முன்வைக்க அழைப்பு விடுத்ததாகவும் தமிழரசு கட்சி தவிர்த்து அனைத்து தரப்பினரும் அதற்கு சேர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கை விவகாரத்தை ஐநா பாதுகாப்பு சபைக்கு கொண்டு சென்று விசாரணைக்கு அனுப்புவது அல்லது ரோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள நாடுகளின் விசாரணைகளை ஆரம்பித்து அதன் அடிப்படையில் இலங்கை மீது நடவடிக்கை எடுப்பது என்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய 2 வழிகள் உள்ளன. மியான்மர் ரோஹிங்கியா விவகாரம், ஆப்கானிஸ்தான் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் போன்ற முன்னுதாரணங்களை சுட்டிக்காட்டி இலங்கையினையும் அதேபோல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இவ்வாறு பல வாய்ப்புகள் இருக்கும் போது கடந்த 2012 முதல் தமிழ் மக்களின் தீர்மானங்கள் நடைமுறைக்கு வராமல் வைக்கப்பட்டதாகவும் தற்போது அந்த நிலையை மாற்றி ஜெனீவா அமர்வுகள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார்.